ஹீரோ வந்து அவங்க ஊர்லேயே வந்து துப்பாக்கி சுடல பயங்கர எக்ஸ்பர்ட்டாக இருப்பார். இவர் எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்னா, ஒரு இடத்துல ஷூட் பண்ண முடிவு பண்ணிட்டாருனா, அந்த இடத்துல 3 டைம் 4 டைம் அக்யூரேட்டாக அதே இடத்துல ஷூட் பண்ணிட்டுருப்பாரு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா, நெயில்ஸை வந்து ஷூட் பண்ணி அந்த சைடு கொண்டு வந்துருவாரு. திரும்ப கொஞ்ச நாள் என்ன சொல்லிடுவாங்க, இவர் தலை மேலே ஒரு கிளாஸ் மாதிரி வச்சு இதை ஷூட் பண்ணணும் அப்படிம்பாங்க. இவர் கரெக்டாக ஒரு ஆங்கிளாக வச்சு அந்த இடத்துல வந்து தலைமையில் இருக்க இதே ஷூட் பண்ணிடுவார். இதுக்கப்புறம் எல்லாரும் இவர் வந்து மாஸ்டர் ஆஃப் டியூலிஸ்ட் அப்படின்னு வந்து பாராட்டிட்டு இருப்பாங்க. ஊரில் வந்து ரொம்ப பிரபலமாயிருவார். அப்போ கொஞ்சம் மணி இவருக்கு கிடைக்கும். அப்புறம் பணக்காரர் வந்து நம்மளே சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 துப்பாக்கி இருக்கும். ஒரு துப்பாக்கியில் புல்லட் இருக்கும், ஒரு துப்பாக்கியில் புல்லட் இருக்காது. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருவாங்க. இப்போ வந்து அந்த பணக்கார வந்து எடுத்து ஒரு துப்பாக்கி எடுத்துருப்பான். அதுக்கப்புறம் இவன் எடுத்துருப்பாங்க. ஷூட் பண்ணலான்னு ரெடியாக இருக்கும்போது இவர் ஹீரோ வந்துட்டு சரி நீங்களே ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவான். பணக்கார ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணும்போது புல்லட் இருக்காது. திரும்ப ஹீரோ ஷூட் பண்ணும்போது அந்த பணக்கார கண்ணில் அப்படியே ஒரு பயம் இருக்கும். அப்படியே ஹீரோ அவன் வந்து கொன்றுவான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனோட பேர் பயங்கரமாக பிரபலம் ஆயிரும். அப்புறம் நிறைய அமௌண்ட்டும் கிடைக்கும். இதுக்கப்புறம் இன்னொரு பணக்காரர் தேடி வந்து நம்ம இன்னும் டியூல் கேம் வச்சுக்கலாம் அப்படிம்பாரு. இந்த டைம் என்னன்னா ஸ்க்ரீன் வந்து 2 பேருக்கு நடுவில் இருக்கும். இப்போ என்னன்னா ஹீரோ பக்கம் வெயில் அடிச்சங்காட்டி இங்கே இருக்க ஹீரோ எங்கே இருக்கான்னு வந்து இன்னொரு பணக்காரன் தெரிஞ்சிடும். கரெக்டாக ஷூட் பண்ணுவான். அப்போ எல்லாரும் என்ன நினச்சிக்குவாங்க, ஹீரோ வந்து செத்துட்டாரு அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் ஷாக் என்னன்னா ஹீரோ சாகாமல் இருப்பான். கரெக்டாக ஹீரோ வந்து எய்ம் பண்ணி அந்த பணக்காரனை கொன்றுவான். இப்போ ஹீரோ நினைப்பான் நம்ம இன்னுமே பணம் வரும் பிரபலமாகவும் நினச்சா நெக்ஸ்ட் டே வந்து போலீஸ் வந்து ஹீரோ வீட்டுக்கு வந்துடும். நீ யாரை கேட்டு ஒரு பணக்காரனை கொன்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஹீரோ சொல்லுவார் எல்லாருமே ஒரு லீகல் சைன் பண்ணிட்டு தான் வந்து இந்த கேமுக்கு வராங்க அப்படிங்கிறப்ப ஒரு போலீஸ்காரர் வந்து சிவன் நம்ம 2 பேர் வச்சுக்கலாம், இந்த டைம் வேறு மாதிரி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ரஷ்யன் டைப்பில் ட்ரை பண்ணுவாங்க. என்னன்னா 3 சேம்பர் இருக்கும். அதில் வந்து ஒரே ஒரு புல்லட் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஹீரோ ட்ரை பண்ணுவான். இந்த ட்ரிகர் ஆகாது, ஒன்றாகாது. திரும்ப போலீஸ்கார் ட்ரை பண்ணுவார், அப்போ ஒன்றாகாது. இப்போ வந்து 2 ஆப்ஷன் தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவான், ஹீரோ வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்பான். அப்போ வந்து பயப்படும், அந்த போலீஸ்கார் பயப்படுவார். ஆனால் ஹீரோ மேலே வந்து அந்த புல்லட் வந்து இதாகாது. ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஒன்றுமே ஆகாது. இதுக்கப்புறம் ஒரே ஒரு புல்லட் தான் இருக்குது. இந்த போலீஸ்கார சாக போகிறான்னு தெரிஞ்சிடும். ஆனால் இப்போ என்ன ஹீரோ கீழே கிரவுண்டை பார்த்து சுட்டுருவார். இதுக்கப்புறம் அந்த ஊரில் வந்து யாருமே வந்து ஹீரோட்ட சண்டையே வச்சுக்க மாட்டாங்க. எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு அவங்க லைஃப் பார்த்துட்டு போயிட்டுருப்பாங்க. ஹீரோடைய பயங்கரமாக ப்ராப்ளம் ஆயிடுவார். இந்த மூவி நேம் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மூவிஸ்க்கு நான் ஃபாலோ பண்ணிடுங்க.